Hey all, this is Hema, Makeover Artist, episode number 11 of Styling with Hema. ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு பியூட்டிஃபுல்லான பட்டர்ஃப்ளை ஹை லுக் க்ரியேட் பண்ணுறப்ப அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த லுக் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் பிங்க் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் நான் கிளென்ஸ் பண்ணிவிட்டேன். ஆஃப்டர் தட் என்ன பண்ணோன்னா ஃபேஸில் வந்து நான் டோனர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக அண்ட் நெக் ஏரியா அண்ட் ஹேண்ட் ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணிக்கிறேன், டோனர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் தட் நம்ம எப்போயுமே யூஸ் பண்ணுற பாண்ட்ஸோடைய மாய்ஸ்சரைசர் எடுத்துருக்கிறேன். ஸோ ஆயில் ஸ்கின்றதால எனக்கு இது ஓகே. இதுவே நீங்கள் உங்கள் ஸ்கின் டைப் ஏற்ற மாதிரி மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும், க்ரீஸ் ஆகாது, பேட்சியே ஆகாது. ஸோ நான் மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கப்புறம் ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக வேணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் நார்மல் லுக் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ப்ரைமர் கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து எனக்கு வந்து ஆயில் கண்ட்ரோல் ஆகணும், எனக்கு வந்து ஆயிலியே ஆகக்கூடாதுன்றதுதான் நான் ப்ரைமர் வந்து என்னோடய ஃபேஸ் ஏரியா அண்ட் மை நெக் ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் மாரி கொடுத்து எடுத்துக்கிறேன். ஸோ நான் ப்ரைமர் போட்டதுக்கப்புறம் வந்து கன்சீலர் அண்ட் கரெக்டர் போடுறேன். ஃபர்ஸ்ட் நான் ஆரஞ்ச் கரெக்டர் என்னோடய ஐ அரவுண்டில் இருக்கிற டார்க் சர்க்கிளுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் கலர் கரெக்டர் போட்டு எடுத்துக்கிறேன். அண்ட் என்னோடய லிப் அரவுண்டில் லைட்டாக நான் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப டார்க்காக அப்ளை பண்ணுறக்கூடாது. நம்ம எவ்வளோ அளவுக்கு மேக்கப் கம்மியாக எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு லுக் வந்து சூப்பராக வரும். ஸோ இந்தமாரி நான் என்னோடய கையாலே அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு இப்போதைக்கு ப்ரஷ் தேவையில்ல. ஸோ நான் கிளைண்ட்டுக்கு பண்ணும்போது ப்ரஷ்ஷில் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஓனாக பண்ணும்போது அப்பப்போ இந்தமாரி நார்மலாக மேக்கப் பண்ணும்போது நான் வந்து கையில் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்தமாரி என்னுடைய எந்தெந்தெல்லாம் பேட்சியாக இருக்கோ, எந்தெந்தெல்லாம் க்ரேஷாக இருக்கோ நான் அந்த இதில் வந்து என்னதுன்னா கன்சீலர் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய ஸ்கின்னை விட நான் 1 கலர் டார்க்கராக என்ன பண்ணுறேன்னா என்னோடய கன்சீலர் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுவும் ஐஸ்க்கு மட்டும்தான். பிகாஸ் நான் ஐஸ் தான் இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்றதுக்காக என்னோடய ஐஸ்க்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஹைலைட்டர் கலர் எடுத்துகிட்டு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபேஸ்க்கு வந்து என்னோடய ஃபேஸ் கலர் கன்சீலரை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஐஸ்க்கு மட்டும் வந்து என்னதுன்னா ஹைலைட்டர் கலரில் அப்ளை பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஆஃப்டர் தட் நான் வந்து ஐப்ரோவை ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஐ லுக்னாலே வந்து ஐப்ரோவை கண்டிப்பாக நம்ம ஷேப் பண்ணி ஆகணும். இல்லைன்னா வந்து நம்மளுக்கு அந்த ஐ லுக் வந்து கம்ப்ளீட் ஆகாது. லுக்குமே அவ்வளோ க்ளாஸியாக ஃபினிஷ்டாக நம்மளுக்கு காமிக்காது. ஸோ நான் ஐ லுக்காக என்ன பண்ணுறேன்னா என்னோடய ப்ரோ போனை வந்து நான் ஷார்ப் பண்ணணுன்றதுக்காக ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி கன்சீலர் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இந்த ரொம்பவுமே அப்லிஃப்ட் பண்ணுறக்கூடாது. என்னோடய ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரக்சராக நான் வந்து என்னதுன்னா ஷேப் பண்ணிக்கிறேன். ஷேப் பண்ணிவிட்டு நான் அதே ப்ரஷ்ஷால் என்ன பண்ணுறேன்னா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ பேலன்ஸ்டாக இருக்கிற கன்சீலர் வந்து ஃபுல்லாக நான் என்னோடய சீக்ஸ்லாம் அந்தமாரி அப்ளை பண்ணி நான் எடுத்துக்கிறேன். பிகாஸ் அது வந்து நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது வந்து அப்படியே க்ரேஷ் லுக்கில் மாறிடும். கன்சீலர் பொறுத்த வரைக்கும் நம்ம பிளெண்டிங் தான் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ பிளெண்டிங் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுறேன்னா நான் இன்றைக்கி வந்து டாட்டட் டெக்னிக் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த டாட் டெக்னிக் என்னதுன்னா இப்போது நம்ம இன்கேஸ் எனக்கு வந்து லுக் வந்து மினிமலாக வேணும், எனக்கு நிறைய வேணாம், அதனால் வந்து நான் ப்ரஷ்லேருந்து எடுத்து அப்ளை பண்ண விரும்பல. ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் அங்கங்கே டாட்டாக கன்சீலர் வச்சுக்கிறேன். என்னோடய ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி டாட்டாக அங்கங்கே வச்சுட்டு நீங்கள் ப்ரஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணும்போது ஈவனாக உங்களுக்கு லுக்கும் ஓவர் டூவும் ஆகாது, பார்க்குறதுக்குமே நேச்சுரல் ஃபினிஷாக இருக்கும். இங்கே பாருங்கள் என்னோடய ஸ்கின்னும் அண்டு நம்ம போட்டுற கன்சீலருமே மேட்சிங் ஆகுது. இன்கேஸ் நீங்கள் வந்து எனக்கு நல்லா ப்ரைட்டாக தெரியணும், ஹெச்டி லுக்னால் என்ன பண்ணலான்னா நீங்கள் உங்கள் ஃபேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கன்சீலர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லுக்கும் நல்லா வரும், எந்த ஒரு பேட்சுமே ஆகாது, க்ரீஸினஸுமே ஆகாது. மோஸ்ட்லி என்னதுன்னா நீங்கள் கன்சீலர் வந்து உங்கள் ஷேடுக்கே மேட்ச் பண்ணுங்கள். உங்கள் ஷேட் ஃபேராக இருந்தாலும் பரவாயில்ல, இன்கேஸ் டஸ்கியாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் ஷேடு கரெக்டாக மேட்ச் பண்ணிங்கன்னா தான் அந்த லுக்கே கரெக்டாக வரும். பிகாஸ் கன்சீலர் இஸ் த பேஸ் ஆஃப் தி மேக்கப் சொல்லுவாங்க. ஸோ ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க ப்ரியாரிட்டி பொறுத்து ஒருத்தவங்க வந்து எனக்கு என்னோடய ஸ்கின் கலர்லேயே வேணுன்றவாங்க, இன்னொருத்தவங்க என்னோடய ஸ்கின் கலரை விட ஒரு ஷேட் அதிகமாக போடுங்கன்னுவாங்க. ஸோ ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து அது நம்மளோட ப்ரியாரிட்டி தான். பட் கன்சீலர் பொறுத்த வரைக்குமே மேக்கப் ஆர்டிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் உங்கள் ஷேடுக்கே மேட்ச் பண்ண தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஃபேஸ் ஃபுல்லாகவே கன்சீலர் அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ பேக்கிங் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன். பேக்கிங் பண்ணுறதுக்காக நான் பனானா பவுடர் எடுத்துகிட்டு என்னுடைய ஐஸ் கிட்ட அண்ட் மை மவுத் கிட்ட வந்து நான் எங்கெங்கெல்லாம் கரெக்டர் போட்டோம் கன்சீலர் போட்டனோ அந்த இடத்துல பேக்கிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து என்னதுன்னா என்னுடைய ரோஸை வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபில் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன்னா பிளாக் கலர் எடுத்துருக்கிறேன். ஸோ வந்து இன்கேஸ் சிலவங்க என்ன லைக் பண்ணுவாங்கன்னா ப்ரௌன் கலர் லைக் பண்ணுவாங்க.
ஸோ அது வந்து அவங்களுடைய ஸ்கின் டைப்போட ப்ரியாரிட்டி வச்சு நம்ம வந்து ஐப்ரோவோடைய ஷேட் நம்ம கரெக்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு பிளாக் ஓகேன்றதால நான் பிளாக் வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்தமாரி ப்ரஷ் வச்சுட்டு ஐப்ரோ ஷேப் பண்ணுறதுக்கும் ப்ரஷ் இருக்குது. அண்ட் ஐப்ரோ அப்ளிகேஷனுக்கும் ஒரு ப்ரஷ் இருக்குது. ஸோ நான் ப்ரஷஸ்க்குன்னே தனியாக ஒரு டாபிக் போடுறேன். இந்தமாரி நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். ரொம்பவும் டார்க்காக போகாமல் ரொம்பவும் லைட்டாக போடாமல் கரெக்டாக என்னோடய ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் மேட்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதனால் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணுறோம். பிளெண்ட் பண்ணுறதுக்கு தான் மேக்கப் வந்து மெயினாக சொல்லுவாங்க. ஸோ அதுமாரி நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபவுண்டேஷன் ஆகட்டுமே நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னா, கன்சீலர் யூஸ் பண்ணல அதே டெக்னிக் தான் இப்போ ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு ஓவர் டூ ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் அங்கங்கே டாட்டாக வச்சு மட்டும் எடுத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் போட்ட டுட்டோரியல் பார்த்துருப்பீங்க. நான் வந்து ப்ரஷ்ஷில் தான் அப்ளை பண்ணுவேன் தவிர்த்து இந்தமாதிரி டாட்டாக வைக்க மாட்டேன். ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி நான் கான்சன்ட்ரேட் பண்ணுற போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ஐஸ்ன்றதால எனக்கு மற்ற இடம்லாம் வந்து லைட்டாக தெரிஞ்சால் போதுன்றதுக்காக நான் ஃபவுண்டேஷன் வச்சுட்டு அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். அதேமாரி நான் கன்சீலர் அப்ளை பண்ணுற ப்ரஷ்லேயே ஃபவுண்டேஷனை வச்சுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு நம்ம பிளெண்டிங் நல்லா பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மேக்கப் சூப்பர்பாக வரும், ஃப்ளாலெஸ்ஸாக வரும். அந்த க்ளோவினஸ் வந்து ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். இதுவே நீங்கள் பிளெண்ட் பண்ணலை, எனக்கு நான் அங்கங்கே பண்ணிட்டு விட்டுட்டேன்னா வச்சுக்கோங்களேன், மேக்கப் வந்து பேட்சி ஆகிடும், க்ரீஸ் ஆகிடும். இந்தமாரி நான் ப்ரஷ் வச்சு நல்லா அப்ளிகேஷன் ப்ரஷ் வச்சு நல்லா பண்ணிக்கிறேன். பண்ணியதுக்கப்புறம் என்னன்னா, எனக்கு அங்கங்கே எக்ஸஸாக இன்கேஸ் எனக்கே தெரியாமல் ஸ்கின்குள்ளே எக்ஸஸாக அங்கங்கே ஃபவுண்டேஷன் இருந்துச்சுனாக்கா, நம்ம பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணி அதை அங்கங்கே டேப் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் அதான் பண்ண போகிறேன். என்னோடய ஃபேஸ் ஏரியா அண்ட் மை நெக் ஏரியா அண்ட் மை சின் ஏரியா, செக்ஸ் ஏரியா, ஸோ எல்லா இடத்துலையுமே நல்லா நான் இதுமாரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எந்த இடத்துலையுமே நான் ஒரு பேட்சி க்ரீஸ் கூட நான் விடாமல் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் அப்ளிகேஷன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது எக்ஸாக இருக்கிறத ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் பியூட்டி பிளெண்டர் வச்சு அங்கங்கே டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படி டேப் பண்ணி எடுக்கும்போது எக்ஸஸ்லாம் அதில் வந்துடும். என்னோடய மேக்கப்பும் நல்ல ஒரு லுக் தரும். ஸோ நான் இப்போ கான்டூரிங் மட்டும் பண்ணிக்கிறேன். கான்டூரிங் வந்து லைட்டாகவே பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய நோஸ் ஏரியா ஷேப் பண்ணிக்கிறேன் அண்ட் என்னோடய சீக் ஏரியா அண்ட் மை சின் ஏரியா. ஸோ எல்லாத்துலேயுமே நான் வந்து இந்தமாரி கரெக்டாக கான்டூரிங் ப்ளேஸில் வந்து நான் கான்டூர் பண்ணி எடுத்துக்கிறேன். என்னோடய நோஸ் ஏரியாலுமே நான் என்னென்னா பியூட்டி பிளெண்டர் வச்சு பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு பியூட்டி பிளெண்டர் இல்லைன்னா நீங்கள் ப்ரஷ் வச்சு கூட பண்ணிக்கலாம். ஸோ சிலவங்க வந்து நம்ம வீட்டிலே செல்ஃப் மேக்கப்பாக பண்ணுறேன்னா நம்ம கையை வச்சு கூட பண்ணிக்கலாம். பட் கிளைண்ட்ஸ்க்கு பண்ணும்போது பியூட்டி பிளெண்டர் ஆர் எல்ஸ் நம்ம ப்ரஷ் வச்சு தான் பண்ணணும். ஸோ வந்து ப்ளஷ் அப்ளிகேஷனுக்காக நான் வந்து க்ரீமி ப்ளஷ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் ப்ளஷ் ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன் என்னோடய சீக்ஸ் ஏரியாவில். நான் 3 டாட் டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாத்துலேயுமே கன்சீலராக இருக்கட்டும், ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், ஸோ ப்ளஷ்ஷாக இருக்கட்டும், ஹைலைட்டராக இருக்கட்டும், ஸோ எல்லா இடத்துலையுமே நான் என்ன பண்ணுறேன்னா 3 டாட் டெக்னிக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுமாதிரி பண்ணிவிட்டு ஹைலைட்டருமே நான் என்ன பண்ணுறேன்னா 3 டாட் வச்சுட்டு இந்தமாதிரி ப்ளஷ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல லுக் கிடைக்கும். சிலவங்க என்ன கேட்பாங்க, எனக்கு மினிமலான மேக்கப் வேணும், அவ்வளோலாம் க்ளோவி வேணான்றபோது நீங்கள் இந்தமாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா லுக் வந்து சூப்பர்பாக வரும். ஸோ இந்த மாதிரி பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நான் அதுமாதிரி நல்லா வந்து ப்ளஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ என்னோட நோஸ் ஏரியாவில் மட்டும் நான் ஹைலைட் நல்லா பண்ணுறேன். ஸோ அது வந்து ஐஸ் கிட்ட இருக்குதுன்றதால அது கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியுன்றதுக்காக நான் ஹைலைட்டர் மட்டும் ஏரியா வந்து நல்லா வந்து கொஞ்சம் க்ளோவியாகவே பண்ணி எடுத்துக்கிறேன். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா காம்பேக்ட் செட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஃபிட்மியோட காம்பேக்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது நல்லா ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நான் ப்ளஷ் வச்சு இந்த மாதிரி வந்து டேப் பண்ணி எடுக்கிறேன். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரஷ் வச்சு அப்படியே இந்தமாரி தேய்ப்பாங்க. அதுமாரி தேய்க்கக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா டேப் பண்ணணும். டேப் பண்ணால் தான் நம்ம செட் பண்ணணும். அந்த காம்பேக்ட் வந்து செட் ஆகும் நம்ம ஃபேஸில். ஸோ மேக்கப்பும் மூவ் ஆகாம இருக்கும். இந்தமாரி அரௌண்ட் மை நெக் ஏரியாவில் இந்தமாரி எல்லாத்தையுமே நான் காம்பேக்ட் செட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா மேக்கப் ஃபிக்ஸர் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய மேக்கப் வந்து எனக்கு லாங் லாஸ்டிங்காக வேணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து மேக்கப் ஃபிக்ஸர் வச்சு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து மெயின் பார்ட் நம்ம ஐஸ்க்கு வந்துடும். ஸோ ஐஸை இன்றைக்கி வந்து மெயின்றதால நான் வந்து கடைசியாக பண்ணுறேன் அதை. ஸோ என்னுடைய கலரில் என்ன பண்ணுறேன்னா ஆரஞ்ச் கலரில் நம்ம ஃபஸ்ட்டு ஐ ஷேடோ எடுத்துகிட்டு க்ரீஸ் லைனில் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ வந்து அப்போ தான் வந்து ஒரு நேச்சுரல் ஃபினிஷில் லுக் கிடைக்கும் நமக்கு. இந்தமாரி ஆரஞ்ச் கலர் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ரீஸ்லேருந்து நல்லா பிளெண்ட் பண்ணி என்னோடய லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு 2 சைடுமே நான் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய ட்ரெஸ் பிங்க்குன்றதால ஸோ நான் வந்து ஃபுல்லாகவே பிங்க்கில் போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் ஆக்சஸரீஸ் எதுவுமே போடவே இல்லை. பிகாஸ் அதில் கான்சன்ட்ரேஷன் போயிடக்கூடாது, டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் மை ஆர்ட் ஒர்க் அண்ட் மை மேக்கப் இதில் மட்டுமே என்னோடய கான்சன்ட்ரேஷன் இருக்குது. ஸோ மை இயரிங்ஸாக இருக்கட்டும் அண்ட் மை ஜுவல்ஸ் நெக் செட்டாக இருக்கட்டும், ஸோ எனக்கு எதுவுமே நான் போடவே இல்லை. ஒன்லி மேக்கப் மட்டும் தான். ஸோ நான் வந்து என்ன ஷேட் வந்து என்னோடய ஐ ஷேடோ பிங்க் கலர் பிங்க்லேயே கிளிட்டர் போட்டேன். ஸோ அந்த கிளிட்டர்
வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா கீழே வாட்டர் லைன் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து காஜலாகட்டும், காஜலுமே எதுவும் போடவே இல்லை. ஸோ காஜல் பதிலாக நான் அந்த பிங்க் கலர் கிளிட்டர் வச்சு என்ன பண்ணுறேன்னா என்னுடைய கீழே வாட்டர் லைன் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஐ லுக் வந்து ஒரு ஸ்மோக்கியான ஐ லுக் போடலான்னு இருக்கிறேன். ஸோ அந்த ஸ்மோக்கிக்காக என்ன பண்ணுறேன்னா நான் ப்ரஷ் வச்சு நான் வந்து ஐலைனர் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஐலைனர் வச்சு ட்ரா பண்ணிக்கிறேன். நல்லா எம்போஸ்டாகவே ட்ரா பண்ணிக்கிறேன். அப்போ தான் எனக்கு வந்து அந்த லுக் ரொம்ப நல்லா கிடைக்கும். ஃபஸ்ட்டு நான் என்னோடய ரைட் சைடு முடிச்சுக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணேன், என்னோட லெஃப்ட் சைடில் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் ரைட் சைடில் விடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் லெஃப்ட் சைடில் என்ன பண்ணணும்னா நம்ம ரைட் சைடுக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி போகணும். நீங்கள் கொஞ்சம் ஏற்றி இறக்கி போட்டால் கூட லுக் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ கரெக்டாக நம்ம வந்து எப்படி ரைட் சைடில் போட்டோமோ அதே மாதிரி டார்க்னஸாக இருக்கட்டும் அண்ட் அதோட லென்த்தாக இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டாக போடணும். ஸோ அதே மாதிரி நான் போட்டு எடுத்துக்கிறேன் 2 சைடும். ஸோ நான் இப்போ 2 சைடுமே ஐ லுக் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸ்மோக்கி ஐ லுக். அண்ட் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா பவுடர் ப்ரஷ் அப்ளை பண்ணுறேன். பிங்க் கலருடைய பவுடர் ப்ரஷ் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நான் கரெக்டாக நான் ஆல்ரெடி வந்து க்ரீமி ப்ளஷ் போட்டால அதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன்னா பவுடர் ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு அப்போ தான் அந்த லுக் வந்து பிங்கிஷாக இருக்கும் அண்ட் இந்த க்ளோவிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ட்ரெஸ்க்குமே ரொம்ப மேட்ச் ஆகும். ஸோ இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா பட்டர்ஃப்ளை ட்ரா பண்ணுற போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு பார்பி லைக் அந்த மாதிரி ஒரு கெட்டப் லுக் பண்ணுறேன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஐஸ் கிட்ட வந்து நான் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ட்ரா பண்ணுற போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா மஸ்காரா அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். நான் பிளாக் கலர் மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அக்ரிலிக்கோடைய பிளாக் அண்ட் கோல்டு கலர் எடுத்துருக்கேன். ஸோ இது வந்து அக்ரிலிக் வந்து நம்ம ஃபேஸ் பெயிண்டிங்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து எஸ்எஃப்எக்ஸ்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பிளாக் கலர் அக்ரிலிக் வச்சுக்கிட்டு ஸோ ஐலைனர் விடுவோம் பார்த்தியா அந்த ப்ரஷ் எடுத்துக்கிட்டு நான் வந்து இப்போது பியூட்டிஃபுல்லான ஒரு பட்டர்ஃப்ளை ட்ரா பண்ணுறேன். என்னோடய ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைட் 2 சைட்லேயுமே சேம் கலர் அண்ட் சேம் டிசைனில் நான் பட்டர்ஃப்ளை ட்ரா பண்ணுறேன். அப்போ தான் அந்த ஐக்கு வந்து சூப்பராக இருக்கட்டும். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை ட்ரா பண்ணிட்டு முடிச்சிட்ட பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இப்போ ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைடு 2 சைடுலையுமே பட்டர்ஃப்ளை ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கு கோல்டு கலரும் உள்ளார அப்படி வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் லிப்ஸ்டிக் வந்து என்ன போடுறேன்னா பிங்க் கலருக்கே போடுறேன். ஸோ லிப்ஸ்டிக் வந்து பிங்க் கலர் ஃபஸ்ட்டு க்ரீமி லிப்ஸ்டிக் எடுத்து நான் ட்ரா பண்ணிட்டு ப்ரஷ்ஷில் அதுக்கு மேலே நான் என்ன பண்ணேன்னா கிளிட்டர் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ பிங்க் கலர் கிளிட்டர் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ தான் அந்த பார்பி லுக் வருன்றதுக்காக நான் வந்து கிளிட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஃபேஸு அண்ட் என்னோடய சீக்ஸ் எல்லாருக்குமே பிங்கிஷாகவே போயிட்டுருக்கேன். இப்போ என்னோடய ஐ லுக் மேலே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் வந்து நான் ஒட்டுறேன். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து அந்த ஐ வந்து நல்லா எம்போஸ்டு தெரியும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்றதுக்காக நான் பிங்க் கலரில் ஸ்டோன் 2 சைடு ஒட்டிட்டேன். அண்ட் மை சீக்ஸ் ஏரியாலுமே என்ன பண்ணுறேன்னா அந்த பிங்கியாக இருக்குல்ல ஸோ அந்த சைடுமே நான் ஒட்டிடுறேன். ஸோ என்னோட ஃபுல் லுக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திஸ் இஸ் மை ஃபைனல் லுக் கைஸ். ஸோ ரேட் மை லுக் 10 அவுட் ஆஃப் இன் மை கமெண்ட். ஸோ இந்த மாதிரி மோர் ஸ்டைலிங் வீடியோஸ்க்கு என்னோட பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ட்ராப் a like. Stay tuned for more videos and updates. Bye bye.